Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நேயர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நாட்டையே உலுக்கிய கரூர் கொடூரம். 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அதை விசாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அடங்கிய பல மனுக்கள் அடங்கிய ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் காரசாரமாக கடந்த ஒரு வாரமாக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அதில் இன்று ஒரு இடைக்கால இன்டரும் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. டு பி ப்ரிசைஸ், அது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அவர்கள் அடங்கிய ஒரு எஸ்ஐடி அவர்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெரிய பரபரப்பான ஒரு உத்தரவாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குயிக் டைம்குள்ள கோர் அஜெண்டாவான சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு ஸ்லக்ஃபெஸ்ட்டை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இருவேறு கருத்துக்கள் இரண்டாக செங்குத்தாக பிரிந்திருக்கக்கூடிய கருத்துருவாக்கங்கள் அப்படின்னு தமிழக அரசியல் களம் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில் பரபரப்பில் தொற்றி இருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு நமது ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். இந்த தீர்ப்பு இதை நான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி நான் இதில் லா படி கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி இது கிரே ஏரியாஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதில் கிளியராகவும் பண்ணிட்டாங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் அவர்களுக்கு அவங்களுக்கு விசாரணையும் இல்லைன்ற மாதிரி இப்போ கிளாரிஃபிகேஷன் அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா மத்தியானம் வரைக்கும் திரு வில்சன் அவருடைய பேட்டி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையத்தின் விசாரணைக்கு தடையில்லை அப்படின்ற விஷயம் இருந்தது. ஸோ அந்த தடையில்லை அப்படின்ற விஷயத்தை வச்சு ஒரு 2 விசாரணை நடக்குமான்ற கேள்விகள் இருந்தது. எதற்கு பவர் அதிகம், இவங்க சஜஸ்டிவாக இருப்பாங்களான்னு இருந்தது. இப்போ அதற்கு இல்லை, அந்த விசாரணையும் இல்லை, எஸ்ஐடியும் இல்லை, அதாவது 2 இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்று, நமக்கு வித் ஆல் ஹியூமிலிட்டி நம்ம 27ஆம் தேதி இரவுலேருந்து என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, சம்பவம் நடந்த அன்று இரவுலேருந்து சொல்லுவோம், அது அத்தனையுமே ஒன்று நாள் நடந்துக்கிட்டே வருதுங்கிற க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நிவாரணத்தில் தொடங்கி இது வரைக்கும் வீடியோ கால் வரைக்கும் எல்லாமே நம்ம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கட்டாயம் கேட்பாங்கங்கிற குழப்பம் இல்லை. அது தமிழக அரசே உத்தரவிடுதா, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறதா, உச்சநீதிமன்றம் உத்தரவிடுறதா கேள்வியாக இருந்துச்சே தவிர சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படிங்கிற குழப்பம் இல்லை. அதற்கான காரணமும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அரசு தரப்பு, தாவேகா தரப்புன்னு 2 தரப்பு தான் இருக்குது. அப்போ 2 சைடு 2 பார்ட்டி அங்கே இருக்கும்போது ஒரு பார்ட்டி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருக்க முடியாது. இவ்வளோ தான், ரொம்ப காமன் லாஜிக் தான். இதுக்கு திரு வில்சன் போன்ற ஒரு சட்ட அறிவு நமக்கு தேவையில்லை. அவர் மூத்த வழக்கறிஞர், நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துல இல்லை. ஆனால் ரொம்ப எளிமையான போது கட்டாயம் எப்படியும் கொடுத்தே தீர்வாங்கன்னு 25 பக்க உத்தரவு இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இதில் இன்டரிம் ஆர்டர்னு சொல்கிறதுலே எனக்கு ஒன்றும் புரியலை. தாவேகால திரு ஆதவர்ஜுனா அவருடைய பிரேயரை சிபிஐ விசாரணை வேணுங்கிறது தான். அந்த ப்ரேயரை சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகு அங்கே என்ன ஆர்டர் பாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த கேஸ் இருக்கலாம், அது டிஸ்மிஸ் பண்ணி கொண்டு போய் போடலாம், அந்த கேஸ் இருக்கலாம். ஆனால் 2 3 இருக்குன்னு பிரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் யார், அதை விசாரிக்கிறது தான் சிபிஐ. யார் விசாரிக்கிறங்கிற கேள்வியில் தான் இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த தீர்ப்பு மூலமாக 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம்னு சொல்லப்படலை, அதை விசாரிக்கிறது தான் சிபிஐ. ஆக்சுவலாக திரு வில்சன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது போல் அப்படியே நடந்திருந்தா, அதாவது எந்த விசாரணைக்கும் தடை இல்லைன்னா மொத்தம் 4 விசாரணை நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கேஸில் 4 விசாரணை. ஒன்று, அந்த எஸ்ஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஷனுடைய ஹவுஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு விசாரணை அதிகாரி நடத்திட்டு இருப்பார். எஸ்ஐடின்னு சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த அந்த விசாரணைக்குள் நடத்திட்டு இருப்பார். அஸ்ராக் அவர்கள் தலைமையில் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க விசாரிக்கும். 3வதாக ஏற்கனவே முதல் நாளே 27ஆம் தேதி நைட்டு அறிவிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் நீதியரசர் அவருடைய தலைமையிலான அந்த சிறப்பு குழு, அவங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன், எனக்கு என்ன தெரியல, நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல. நான் இன்னைக்கு வரைக்கும் வரையறை என்ன விசாரிப்பாங்கன்னு போட்ட மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. இங்கே நிறைய சுத்தனில்லை. ஜஸ்ட் லைக் ஆறுமுகசாமி ஆணையம் மாதிரியே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு ஆமாம், நமக்கு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குங்கிற 25 பக்க உத்தரவு வந்துருச்சு கையில்.
ஆனால் அருணா ஜெகதீசன் ஆணையத்தை நியமித்து வந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்னும் தெரியல. அப்போ அதில் நமக்கு போட்டால் தான் தெரியும். அப்போ இன்றைக்கி வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம், எஸ்ஐடி, கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் 3 விசாரணை நடந்துகிட்ருக்கோம். இன் அடிஷன் டு தட் சிபிஐ இருக்கும். அப்படி பண்ண முடியாது. அதனால் தெளிவாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, அந்த எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன், கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஆஃபீஸர், எஸ்ஐடி, அருணா ஜெகதீசனோட ஒன் மேன் கமிஷன், இந்த 3மே தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை அத்தனையுமே சிபிஐட்ட கொடுத்துடணும். ஸோ ஒரு விசாரணை நடக்க போது, அது சிபிஐ விசாரணை நடக்க போகுது. இந்த கேள்வியில் ரொம்ப தெளிவாக யார் விசாரணை நடத்தணுங்கிறது தான் கேள்வி. அதில் நான் தான் கேட்டிருக்கேன், தாவேக்காலேருந்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் தான் போட்டிருக்கோன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் திரு ஆதவர்ஜனா. அவர் போட்ட பெட்டிஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதில் ஆர்டர் வந்துருச்சு. ஆஸ் சிம்பிள் இஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதான். இதற்கு மேலே வேறு ஏதாவது திரு வில்சன் அவர்கள் கேள்வி எழுப்பினார், அந்த ஆட்களே போலின்னு சொன்னார்னா அது அடுத்த கேள்வி, அடுத்த வழக்கு. இதில் வந்து தாவேக்கா வந்து நாங்கள் எஸ்ஐடிக்கு மட்டும் தான் கேட்டோம், சிபிஐ கேட்கல அப்படின்னு தாவேக்கா தரப்பில் இருக்குது. அவங்க இதுலேயே வந்து மனுவிலே வந்து அவங்க சிபிஐ கேட்கலன்ற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்க இன்னும் அந்த எஸ்ஐடியை மறைமுகமாக தான் ஒரு மாதிரி தான் இருக்காங்களோ. எஸ்ஐடி சிபிஐனா எதுக்காக? இது இந்த வழக்கு வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் எதுக்கு போனீங்க? ஒரு டிரான்ஸ்பரண்டான விசாரணை வேணும், அவ்வளோதானே. அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து சரியில்லையா? அண்ணன் சீமான் கேட்டது போல் தமிழ்நாடு காவல்துறையை பலமுறை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கே, அப்போ சரியில்லையா? திருப்பத்தூர் அஜித் வழக்கு உட்பட பல விஷயத்தை தமிழ்நாடு அரசே சிபிஐக்கு மாற்றிருக்கேன், அப்போ தமிழ்நாடு காவல்துறை சரியில்லையா? அப்போ இது வந்து ஒரு இல்லாஜிக்கல் வாதம். இங்கே கேள்வி என்னென்னா, டிரான்ஸ்பரண்டான விசாரணை எப்படி நடத்துறது? அப்போ டிரான்ஸ்பரண்டான விசாரணைக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் டிவிக்கே தான் பஞ்சாயத்து. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒரு விசாரணை நடத்தினா டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், ஜூரிஸ்பிருடன்ஸ்லாம் அடிப்படை நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதிதான் வழங்கப்படுகிறதுன்னு தெரியும். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அவருடைய கேஸ் வந்து கர்நாடகா மாற்றப்பட்டது, கோர்ட்டே மாற்றிட்டாங்க, தமிழ்நாடு கோர்ட்டில் இல்லாமல். அப்போ தமிழ்நாடு கோர்ட் சரியில்லைன்னு அர்த்தமா என்ன? தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க, இருக்க போகிறாங்க, அப்போ இங்கே நடந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு கேள்வி வரலாம். உங்களுக்கு புரியுங்களா? அமைச்சராக இல்லாட்டா செந்தில் பாலாஜி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரா? அவர் செந்தில் பாலாஜி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாரும் தெரியும்ல. ஆனால் அமைச்சராக இல்லாட்டா ஒரு அச்சமற்ற தன்மை இருக்கும் விசாரணையாளருக்கு ஒரு எண்ணம். அப்போ டிரான்ஸ்பரன்சி தான் இங்கே கேள்வி. அதற்கு தான் சிபிஐ. அதில் இன்னமும் மேலே ஒரு மேலதிகமாக வேறு யாரோ பண்ணாங்க, பிஜேபி பண்ணாங்க, இப்படி பண்ணான்னு வந்துடக்கூடாதுனால ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் அதற்கு மேலே ஒரு பாடி சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த் நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க. அப்போ நம்ம எதிர்பார்த்தது என்ன? சிபிஐ விசாரணை நாம் உட்பட எல்லாருமே வரும்னு சொன்ன காரணம் இது டிரான்ஸ்பரண்டான விசாரணை நடக்கணும். 41 பேர் டிசாஸ்டருங்கிறது மேன்மேட் டிசாஸ்டர். அது யார் காரணம் தெரியும். அது காரணம் தெரியறதுக்கு நீதிமன்ற விசாரணை, நீதிமன்றம் கிடைச்சது. அதற்கு முன்னாடி விசாரணை ஆணையம் இருக்கணும்ல, அமைப்பு இருக்கணும்ல, அதுதான் இந்த சிபிஐ. இதில் நம்ம ஒரு நேரலை பண்ணியிருந்தோம் சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த விசாரணையை ஏன் சென்னை பெஞ்ச் எடுத்தது, மதுரை பெஞ்ச் எடுக்கலன்னு உச்சநீதிமன்றம் கேட்கிறது. ஆனால் அதே மதுரை பெஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது முரண்பாடா இல்லையா அப்படின்ற மாதிரி. கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் லாயர்னு நினைக்கிறேன், இப்போ ஐம் நாட் ராங், நினைவு கூற முடியல. ரெண்டுமே வேறு வேறு இஷ்யூங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அருண் வந்து இன்றைக்கி ஏன் இந்த கலர் சட்டை போட்டிருக்காரு, நேற்று அந்த கலர் சட்டை போடல அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை, அதுக்கு பதிலே கிடையாது. நேற்று மேலே அந்த சட்டை தான் இருந்துச்சுங்கிறது தான் பதிலாக இருக்க முடியும். வேறு ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ரேயரே வேறு. அவங்கள்ட்ட வைக்கிற ப்ரேயர் என்ன? இந்த மாதிரி கூட்டத்தில் பூரா அநியாயம் நடக்குதுங்க, இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு எஸ்ஓபி போடுங்கன்னு கேள்வி. அங்கே நீதியரசர் வைத்த விமர்சனங்கள் தான் பிரச்சனைக்குள்ளாது. அந்த ப்ரேயருக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கூட்டம் நடத்தாத, இப்படி நடத்து, 10 மணிக்கு மேலே கூட்டம் நடக்கக்கூடாது, 4 மணிக்கு மேலே என்ன உத்தரவு போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே கமெண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி அந்த தேர்ட் பார்ட்டி இல்லாத போது எக்ஸ் பார்ட்டியாக அது போயிடுச்சு. அப்போ அவங்கள பற்றின கமெண்ட் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் அந்த கவுன்சிலை பார்த்து கேட்டிருக்கலாம். அப்போ அந்த கவுன்சில் பதில் சொல்லிப்பாரு, நாங்கள் இருந்தோம், நாங்கள் இல்லை, காவல்துறை தான் போச்சு, ஏதோ சொல்லிப்பாங்க. அவரே இல்லை. ஒரு ஒரு பிஐயில் போடும்போது பொதுநல வழக்கு, இந்த கேஸ் பற்றியே இல்லை. இந்த 40 இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நடந்த கேஸ் என்ன, இந்த வழக்கை யார் விசாரிப்பதுன்னு. சென்னை உயர்நீதிமன்றம் நடந்த வழக்கு என்ன, அதுவே இல்லை. இந்த மாதிரி இனிமே கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வாங்க அப்படின்னு. எஸ், ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்தது என்ன, சிபிஐ விசாரணை வேணும். தாவேக தரப்புல நிர்மல்குமார்லாம் போய் ஸோ சிபிஐ விசாரணை வேணும்னு அங்கே கேட்டாங்க. ஏற்பதும் நிராகரிப்பதும் நீதிமன்ற முடிவு. நம்ம என்ன செய்ய முடியும்? எவ்வளோ கேஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே ஜெயலலிதா அவர்கள் வழக்கு வச்சுங்க. மைக்கேல் டி குன்ஹா ஒரு தீர்ப்பு சொன்னார், குமாரசாமி நீதியரசர் ஒரு தீர்ப்பு சொன்னார், உச்சநீதிமன்றம் வேற தீர்ப்பு சொல்லிச்சு. அப்போ ஒரு வழக்கில் எப்படிங்க 3 தீர்ப்பு இருக்க முடியும்? அது நீதிமன்றத்துடைய பார்வை, நீதிபதிகளுடைய பார்வை, நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ மதுரை உயர்நீதிமன்றம் மறுத்ததே, டெல்லி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதேங்கிற கேள்வி நியாயம் இல்லை. இது அப்பீல்.
இது மேலே தனி வழக்கு, உங்களுக்கு புரியுங்களா? அப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு அந்த உரிமை இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அபெக்ஸ் பாடி, இதுக்கு மேலே அங்கே கேள்வி கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் எப்படி முரண் வரும் தெரியலையே. இங்கே வந்தது பொதுநல வழக்கு. அப்போ நீங்கள் பொதுநல வழக்கில் பொதுநலம்னா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அந்த உங்களுடைய ஜூரியை மீறி, உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை மீறி ஏங்க விசாரிக்க கேள்வியை அவங்கள பற்றி கமெண்ட் பண்ண போய் தான். ஒரு ஆக்சுவலாக இந்த நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் இனிமேல் இந்த மாதிரி நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இப்படி இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காரு. ஏன்னா அவங்களுடைய ஏரியாக்குள்ளே வந்துடும். டொமைன் வந்து தமிழ்நாடு முழுக்கைக்கான இந்த டொமைன் வந்து ஏரியா பிரச்சனை. கரூர் சம்பவத்தில் அவர் என்னங்க ஓடி போனாரு, அவர் என்னங்க இதை மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உச்சநீதிமன்றம் அங்கே கேள்வி எழுப்பு, நாங்கள் வந்து இந்த கேள்வியில் எழுப்பியிருக்கோன்றாங்க. இவ்வளோதான். அப்போ இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டும் முரண்படலை, ரெண்டும் வேற வேற, ரெண்டும் உடன்படவும் இல்லை, ரெண்டும் வேற வேற. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையுடைய தீர்ப்பை மறுத்து அவங்க சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும். இங்கே மறுக்கப்பட்டது, அங்கே ஏற்கப்பட்டிருக்கு. அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே வந்து இது அன்னெசரி கமெண்ட் அப்படிங்கிற இடத்துல உச்சநீதிமன்றம் நிற்குது. ஸோ திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களுக்கு தெரியும் இந்த ரெண்டுமே முரண்பட்டது, ரெண்டுக்கும் ஒன்று கூட தொடர்புடையது கிடையாது. ஓகே, இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, இஸ் திஸ் அ செட் பேக் ஃபார் டிஎம்கே? இது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவா? பொலிட்டிக்கலாக நம்ம பின்னாடி நிறைய பார்ப்போம். இதுலேயே பேச வேண்டிய விஷயங்கள் லீகலாகவே நம்ம நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து விசாரிக்காதீங்கன்னு சொல்லிச்சு, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிச்சு. அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்கன்னு அவ்வளோதானே. நீங்கள் 100 ரூபா கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், செட்பேக்கா இல்லையாங்கிற கேள்வி எங்கே இருக்குது? ரொம்ப எளிமையான பதில் தானே. விசாரணை வேணும்னு கேட்டது தாவேக்கா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. விசாரணை வேண்டாம்னு சொன்னது தமிழக அரசு, விசாரணைக்கு உத்தரவிட்டுருங்க. அப்போ அவங்க செட்பேக்கா இல்லையாங்கிற கேள்வி கிடையாது. இவங்க இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க பாருங்க, அதான் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நிறைய மீம்ஸ் எல்லாம் ஓடுது. நீ தாவேக்காவை வச்சுக்கோ, நீ வந்து சிபிஐ வச்சுக்கோ அப்படின்னு. தாவேக்கா வச்சுக்கோன்னு விஜய் வந்து அமித்ஷாட்ட சொல்கிற மாதிரியும், அப்படின்னா நீ சிபிஐ வச்சுக்கோன்னு அமித்ஷா விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி. அப்போ நீதிமன்ற உத்தரவை உள்நோக்கத்தோடு விமர்சிப்பதுங்கிறது தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆக்சுவலாக தீர்ப்பு சொன்னது 2 நீதியரசர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள். அவங்க 2 தரப்பையும் கேட்டு ஆல் சீனியர் கவுன்சில்ஸ் பெரு மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு கேட்டு அதற்கப்புறம் சொன்ன தீர்ப்பை அமித்ஷா வழங்கின தீர்ப்புங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா இதுதானே கண்டெம்ட். சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாரும் அப்படி விமர்சிச்சாங்களா? சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசருடைய குடும்பத்தினர் எம்எல்ஏ வாழ்ந்துருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் யாரும் சந்தேகிக்கலையே. நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன், நீதியரசர் சந்துருவுடைய பொலிட்டிக்கல் லீனிங் எல்லாருக்கும் தெரியும். அவர் யார் விமர்சிக்கலையே, தமிழ்நாடு கொண்டாடிச்சே. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீதியரசர்கள் அந்த சீட்டில் உட்கார்ந்தா அவங்க வந்து நியாயமாக பண்ணுறாங்க தான் நம்புகிறோம், ஏற்கிறோம். அப்போ 2 நீதிபதிகள் வழங்கின தீர்ப்பு வந்து ஒரு கட்சி வழங்கின தீர்ப்புன்னு எப்படி சொல்லி, இதுதான் பாரபட்சம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது திமுக அரசு எப்படி இதில் அணுகியது அப்படின்ற விதம். ஏன்னா இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லாத்துலேயுமே அவசரமாக பண்ணாங்க. அவங்க பிரேத பரிசோதனை வந்து எல்லாத்துலேயுமே தமிழக முதலமைச்சர் ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சார். அது பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ட்ரிக்கியாங்கெல்லாம் அவரவர் பார்வைக்கு விட்டுறேன். தமிழக முதலமைச்சர் ஆஸ் எ பர்சனாலிட்டி அவர் ரொம்ப நிதானமாக டீல் பண்ணார். நல்லா யோசிச்சு பண்ண அது கூட அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் டே 1 விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு 27ஆம் தேதி ராத்திரி கேட்குறாங்க. எல்லாம் விசாரணை ஆணையத்துக்கு பிறகு தாங்க விசாரணை ஆணையம் அமைக்கிறார். விசாரணை ஆணையம் என்றைக்குமே 3 மாதத்தில் 1 நாளில் தீர்ப்பு சொல்லாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நிதானமான போக்கு. அதற்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிடுகிறார். எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்புகிறார். அது வந்து சம்பவம் நடந்தது தாவேக்கா கூடத்தில். அப்போ திரு விஜய்க்கே ஆதரவான ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். 3ஆவது நாள் ஒரு ட்வீட் போடுறார், மாறி மாறி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு மக்கள் நலனில் கவனம் செலுத்துவோம். ஆஸ் என் இண்டிவிஜுவல் சிஎம் வந்து கரெக்டாக வேறு மாதிரி டீல் பண்ணுறார். ஆனால் என்ன ஆலோசனை வழங்கப்படுது, என்ன போகுது, அவர்கள்ட்ட ஒரே பதட்டம். அவ்வளவு செக்ரட்டரிஸ் வந்து அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம எளிமையாக பார்க்குறோம். அதுவே ஒரு கேள்விக்குள்ளாகிட்டாங்க. ஆப்வியஸ் ஆகும்ல. ஆணையத்திட்டையோ அந்த ஒரு நபர் ஆணையத்திட்டையோ எஸ்ஐடியோ தானே போய் சைடில் இல்லாமல் சொல்லணும். ஆணையத்தை நியமித்து உத்தரவு போடுறதே ஒரு அரசு துறை செயலர் தான். அதில் டாப் மோஸ்ட் 2nd போஸ்ட்டில் இருக்கிறவங்க உள்துறை செயலர். அப்போ ஒரு செயலர் போட்டு அப்பாயிண்ட் ஆன ஒரு கமிட்டி ஒரு செயலருடைய கருத்தை வந்து எடுத்துக்குமா எடுத்துக்காதா? போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ராகார்க் அவர் ரிப்போர்ட்டிங் டு ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி வந்து துறைக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள துறையுடைய உள்துறைக்குள்ள தானே வருது. அவங்களுக்குள்ள உள்துறை செலவுக்கு தானே போலீஸ் வருது.
ஹோம் டிபார்ட்மெண்ட்ங்கிறது போலீஸுங்கிறது கம்ஸ் அண்டர் ஹோம். அப்போ அந்த செக்ரட்டரி சொல்லும் போது அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அப்போ இவங்க இவ்வளோதாங்க எல்லா வீடியோவையும் போட்டுடுவாங்க, இப்படிலாம் பண்ணிச்சு தாவேக்கார பண்ணிச்சு, நாங்கள் இப்படிலாம் பண்ணல, கரண்ட் எப்படி போச்சு, எப்படி அளவு வந்துச்சு, என்ன எல்லாமே சொல்லிட்டாங்க, முடிஞ்சு வச்ச கேஸே. அப்போ நீங்கள் எல்லாமே ஏன் பதட்டம்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த பக்கம் வந்து சிபிஐ விசாரணை வேணாம், பண்ணிட்டு போங்கப்பா, இப்போ என்ன கெடுச்சு. தமிழக அரசு வந்து எதற்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த விவாதமே வந்திருக்காதுல்ல. தமிழக அரசு மறுக்க போய் அதை நீதிமன்றம் ஏற்காமல் போய் இப்போ தானே செட்பேக்காங்கிற கேள்வியே வருதே ஒரு பேச்சுக்கு. சிபிஐ விசாரணை வேணுமான ஏன் வந்துட்டு போட்டோம். எங்களுடைய காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்கள் நீதிமன்றம் போகலாம், நீதிமன்றம் உத்தரவிட்டால் செய்ய தயார். எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாங்கிறலாம் பொசிஷன் கிடையாதுங்க. நாங்கள் எதையும் மறுக்க போகிறதில்ல. நாங்கள் ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா எங்கள் காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ we need not to go for anything else. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க போங்க. எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாங்கிற நிலைப்பாடு கிடையாது. நாங்கள் சிபிஐ விசாரணையில் எந்த விசாரணையும் ஐநா சபை கூட விசாரணை பண்ணிக்கோங்க, அதை சொல்ல என்ன தேக்கம். அப்போ இங்கே என்ன இருக்கணும், இவர்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு வந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. பெட்டிஷன் அவங்க போடலையா, இவங்க போடலையா, அப்படி வரலையா, அவங்க நேற்றுலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த விஷயம் என்ன, பெட்டிஷன் போட்டதே ஒரிஜினலான ஆளா இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னைக்கு வந்து பெட்டிஷன் போட்டது நான் தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து வீடியோவை வெளியிட்டார். என்னை திமுகவை சேர்ந்த ஒருத்தர் மிரட்டினார், ஒரு வீடியோ போறார். நேற்று ஒரு டெவலப்மெண்ட், இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட், எது உண்மை? அப்போ இந்த இடத்துல விசாரணை வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் போகணும்? தாராளமாக எந்த விசாரணை வந்திருக்கலாம்னா எல்லாருக்குமே திமுக அரசு மீதே, தமிழக அரசு மீதே காமன் மேனுக்கு வந்து நம்பிக்கை கூடி இருந்திருக்கும். இப்போ அவங்க தான் விசாரணைக்கு ரெடின்றாங்களே, சிபிஐ விசாரணை தான் நடக்க போதுங்க, அது 4 நாளில் தீர்ப்பு சொல்லிட போதா? அந்த சிபிஐ விசாரணையோட முடிவு வந்து முடிவான முடிவாக இருப்பதா? அது சிபிஐ நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி எல்லாமே பண்ண போகிறாங்க. சிபிஐ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்ல போது, அதற்கு மேலே அப்பீல் போகிறீங்க. இந்த கேஸ் வந்து 41 இருந்த கேஸ் 4 கழிச்சு முடிய போதா? அப்போ சிபிஐ விசாரணை தானே, வரட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு தமிழக அரசுக்கு இன்னும் பெரும் பேர் கிடச்சிடும். அவங்க சைட்லேருந்து கேள்விகள் எதுவுமே இல்லைங்க, அவங்க ரெடியாக இருக்காங்க. இவங்க தாங்க அதக்கூடிய இதை கேட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் விசாரித்த எஸ்ஐடியில் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசுனாங்களா, எங்களுடைய ஆணையம் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசா, நாங்கள் விசாரணைக்கு ரெடிங்க. எங்கள் போலீஸே சூப்பராக விசாரிக்கிங்க, உங்களுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, நாங்கள் ரெடிங்க. அப்போ வந்து இன்னொரு அட்வான்டேஜாக மாதிரி இருக்கும். தமிழக முதலமைச்சர் நிதானமான விஷயத்தை கடைபிடிக்கிறார். அரசில் யார் என்ன அட்வைஸ் பண்ணுறா, யார் டிசிஷன் எடுக்கிறான்னு தெரியல, அப்படியே மாற்றி கொண்டு போய் அந்த பதட்டம் வரும்போது தான் பின்னடைவா வேணுமா வேண்டாங்கிற அந்த விவாதமே வந்து நிற்குது. இதில் இந்த தீர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நிற்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, த கமெண்ட்ஸ் மேட் பை தி தமிழ்நாடு போலீஸ் இன் மீடியா create a doubt in the minds of citizens about impartiality of the investigation by state SIT அப்படின்னு நீங்க சொன்ன பாயிண்டையே உச்சநீதிமன்றம் நேரடியாக தமிழக போலீஸுடைய நோக்கத்தின் மீது மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுகிறது, அதனுடைய பார்ஷியாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் அண்டர்லைன் பண்ணி சொல்லி. அதுதான் நான் சொன்னேன், நீதி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நீதிதான் வழங்கப்படுகிறதுன்னு தெரியணும். திரு டேவிட்சன் ஆசீர்வாதம், அவர் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து வழங்குறார். அவர் வந்து உளவுத்துறையுடைய சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜிபி. இப்போ அவர் வந்து சொன்னார்னு அஸ்ரா கார்க் அவர்கள் எப்படி மாற்றி சொல்லிட முடியும்? அவருக்கு கீழே தான் இவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஐஜி வந்து இஸ் ரிப்போர்ட்டிங் டு ஏடிஜிபி. அப்போ சொல்கிற கமெண்ட் எப்படி இருக்கும்? டிஜிபியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறார், அதே ஏடிஜிபி இல்லைன்னா இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இருக்கார், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆல் டாப் ஆஃபீஷியல்ஸ் இங்கே வந்து சொன்ன பிறகு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி மாற்றி ஒடுக்க முடியும்? அன்னைக்கு மறுநாளே வந்து கலெக்டராக இருக்கட்டும், இபிலேருந்து ஆஃபீஸராக இருக்கட்டும், லேண்ட் ஆர்டர் ஏடிஜியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சைடு அங்கே சொல்லப்பட்டுருச்சு. பிரச்சனை இங்கே என்னங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிரச்சனையே அரசு தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும் தான். அப்போ அரசு தரப்பு இந்த இடத்துல ஒரு பார்ட்டியாக நிற்கிது. அவங்க யாருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வாப்பா ஏன் மேலே கூட்டம் இல்லையா, வாப்பா விசாரிச்சுக்கப்பா அப்படின்னாங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டினை பண்ணும்போது இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. கட்டாயமாக மௌனமாக இருக்க முடியாது. எல்லாரும் என்னென்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு மௌனமாக இருப்போம், மௌனமாக இருக்க முடியாது, மௌனமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் தயார்னு சொல்லியிருந்தாங்கன்னா பாதி பிரச்சனை வந்திருக்காது. உச்சநீதிமன்றத்துக்கே போயிருக்க மாட்டாங்கல்ல. சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் தயார்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகலன்னா இந்த கமெண்ட்ஸே வந்திருக்காது. அப்போ ஒரு ஆள் பெட்டிஷனாக போகும்போது தான் அந்த பிரச்சனை வருது. நான் தான் விசாரணைக்கு ரெடிப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ எந்த சிக்கல் கிடையாது. அப்போ நான் விசாரணைக்கு தயார் இல்லைன்னு சொல்லும்போது இந்த கேள்வி வருது. தாவேக்காவுடைய செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு அதிகாரிகள் வந்து பெரிய விளக்கம் கொடுக்கும்போது அவர் 12 மணிக்கே ட்வீட் போட்டாங்க, அவங்க 3 மணிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, தலைவர் ரொம்ப லேட்டாக வந்தார் அப்படின்னு இந்த மாதிரி வரும்போது அப்போ வந்து எல்லா சைடும் சொல்லிட்டாங்களே. ஸோ கவர்மெண்ட்டோடைய போலீஸோடைய சைடு வந்து வெல் எக்ஸ்பிளைன்டு வந்துருச்சு. அப்போ வாட் லெஃப்ட்? இப்போ என்ன பாக்கி இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அப்போ இதுதான் கேள்வி. ஆனால் விசாரணைங்கிறது அப்படி இல்லை, 2 சைடும் சேர்ந்து நடக்கல. தாவேகா தரப்பில் என்ன அவர் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் செய்தியாளர் சந்திப்பில் ஆதவர்ஜனா டெல்லியில் சொல்கிறாரு, நாங்கள் கரூர் வாசல்லையே நின்றுட்டு இருந்தோம்,
எங்களை கிளம்பி போயிருங்க, திரும்ப வராதீங்கன்னு காவல்துறை சொல்லிச்சு. எங்களோட லொக்கேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கோம், எங்கள் லொக்கேஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள், எங்களை வர வேண்டாம்னு சொன்னது காவல்துறைனாங்க. அப்போ இன்னொரு சைடாக வந்துருச்சா? நான் இப்போ தான் சொன்னேன், நேற்று ஒன்று வந்துச்சு, RS பாரதி அவர்கள் அண்ணன் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? அவங்களே பெட்டிஷன் போடலை, இவங்களா பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இதுவே ஒரு மோசடினாங்க. இன்றைக்கி ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, நான் தாங்க பெட்டிஷன் போட்டேன், என்னைய திமுக காரர் ஒருத்தர் வந்து போடாதீங்கன்னு சொன்னார், உனக்கு வேலை தரேனார். இப்போ மாறி போச்சா? இப்போ 2 சைடில் யார் உண்மையை சொல்கிறான்னு தெரியணுமா? இன்னொருத்தர் வந்திருந்தார், காரில் வந்து நான் சட்டப்பணிகள் ஆணையத்தை தேடி வந்திருக்கேன்னார். என்னங்க அப்படின்னா, நான் வந்து என் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன்னார். என்னங்க வாபஸ்? எனக்கு கூலி தொழிலாளிங்க, எனக்கு ஒன்றுமே வருந்துறாங்க. கூலி தொழிலாளி எப்படி காரில் வந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு புரியல? காரில் வர்றாரு, அப்புறம் எதுவும் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேனார். உண்மையாக இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், நண்பர்கள் யாரும் அழைச்சி வந்துருக்கலாம். பட் இது ஒரு கிரே ஏரியா இருக்குல்ல, இதை கிளியர் பண்ணுறது தானே விசாரணை. அப்போ சிபிஐ விசாரணை வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? அப்போ தமிழக காவல்துறை தவறாக வழிநடத்திருச்சோ அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது, அதற்காக தான் விசாரணை. அதுதான் தமிழக காவல்துறை மக்கள் தப்பே இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து திரு தினேஷ் அவர்களோட டிபேட் தினேஷ் நான் பேசும்போது சொன்னேன், காவல்துறை தப்பு செஞ்சுன்னு இடத்துக்கு நான் போகல, நான் நீதிமன்ற விசாரணைக்காக காத்திருக்கிறேன், நீங்கள் ஏன் காத்திருக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். இவ்வளோதான். தாவேக்கா செஞ்சிருக்க இடத்துக்கு நான் போகல. 2 பேர் தான் பார்ட்டி, 2 பேருக்குள்ளே யாராவது ஒரு காரணம் இருக்கும். 49 51 கூட இருக்கலாம், இவர் இவ்வளோ செஞ்சார் அவர் அவ்வளோ செஞ்சார் இருக்கலாம், விசாரிக்கட்டும். நான் பொறுமையாக இருக்கேன். 2 பேர் தீங்கி தடவை கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியா தான் காரணம் சொல்ல முடியாதுல்ல, சம்பந்தமெல்லாம் ஒரு ஆளை கொண்டு வர முடியாது. அப்போ இந்த 2 பேர் விசாரிக்கிட்டு 2 பேர்கிட்ட விசாரிக்கிட்டு பார்ப்போம், அவ்வளோதான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இவர்கள் தான் ஒரு தரப்பு அப்படிங்கும் போது இந்த கமெண்ட்டுகள் நீதிமன்றத்தோட கவனத்தை ஈர்த்தது. நோ சர்ப்ரைஸ். இதில் நீங்கள் போலீஸை பற்றி சொன்னீங்க, போலீஸ் மேலே கூட தப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னு. இதில் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆர்டர் காப்பிலே பார்த்தோம் அப்படின்னா 27வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, primarily it appears that due to not taking due steps and inaction of the police personnel, the Karur stampede took place, while on the other hand the state machinery has not accepted those allegations அப்படின்னு 27வது பாயிண்ட்ல ஆர்டர் காப்பிலேயே இருக்கிறது. ஸோ பிரைமா ஃபேஸியே நோட் பண்ணுறாங்களோ? இது வந்து ஒரு அப்சர்வேஷனாக தான் பார்க்கணும். இது வந்து இந்த ஆர்டரில் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1,76,000 கோடிக்கான 2G அலைவரிசை ஊழலில் இதே சுப்ரீம் கோர்ட் வந்து மைண்ட் போக்லிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தலை சுத்திருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்துச்சு. இப்போ சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட் என்ன சொல்லிச்சு? குற்றம் வந்து நிரூபிக்கப்படலன்னே சொல்லிடுச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் கீழமை நீதிமன்றம் வந்து அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுச்சுல. அப்போ நம்ம வந்து இந்த கமெண்ட் வந்து ஒரு அன்னசரியான விஷயங்கள் நகர்த்திட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் தான். திஸ் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் சிபிஐ. சிபிஐ வந்து அவர்களுடைய விசாரணை அவங்க நடத்தணும், அங்கே தான் உண்மை தெரியும். அவங்க ஜட்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வர்றாங்க, இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் இப்படி சொல்கிறார், 2 சைடையும் எடுத்து சொல்கிறாங்க. தே ஆர் நாட் மேக்கிங் தேர் ஜட்ஜ்மெண்ட், தே ஆர் மேக்கிங் தேர் அப்சர்வேஷன்ஸ். ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன? சிபிஐ விசாரணை, மந்த்லி ரிப்போர்ட்டு, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து சூப்பர்விஷன் கமிட்டி, அதில் 2 சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸை போட்டுக்கலாம். அவர்கள் தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம், தமிழராக இருக்க வேண்டியதில்லை. இது வந்து இவ்வளோதான் ஆர்டர் எண்ட்ஸ் தேர். இதற்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அப்சர்வேஷன்ஸ். அதை நம்ம வந்து அதனால் இப்படி கெட்டதாகி போச்சோ, அதனால் காவல்துறை மறைக்க பார்க்குதுன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் அலிகேஷன்ஸ், அதெல்லாம் வந்து அவங்க வரிசைப்படுத்துகிறாங்க. டிவி கேஸ் சேஸ் லைக் திஸ், போலீஸ் சேஸ் லைக் திஸ். அவங்க டு ப்ளீட் போட்டு தான் ப்ளீட்ஸ்னு சொல்லி தான் போட்டுருக்காங்க. அதான் சொல்கிறாங்க. அப்படி தான் மாற்றி மாற்றி தான் கொண்டு வருவாங்க. அது அவங்களுடைய அப்சர்வேஷனாக பார்க்கலாமே தவிர அவங்களுடைய ஜட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. ஓகே, இதில் நான் பொலிட்டிக்கலாக கேட்கணுன்னா, இது வந்து நான் திருப்பி அந்த கொஸ்டின் தான் கேட்குறேன், இது செட்பேக்கா? நோ டவுட் இட்ஸ் எ செட்பேக். நான் ஆல்ரெடி டோல்டு உங்கள்கிட்ட, அது வந்து அவர்கள் கேட்டது நடக்கலை, அவர்கள் எதை தடுக்க விரும்பினாலும் அது தடுக்கப்படலைன்னா அது வந்து செட்பேக் தான், அதில் நோ டவுட். பட் இதில் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு கட்சிக்கு வந்து செட்பேக்காக இல்லையாங்கிறது எலெக்ஷனில் தான் தெரியும். எலெக்ஷனில் தோத்தா செட்பேக். எலெக்ஷன் நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் 2006 எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோத்துருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2004 வந்து இவங்க இந்த ஆடு மாடு கோழி தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக போச்சு. எஸ், அது மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு கோழி சட்டம், குடும்பத் தலைவருக்கு வந்து ரேஷன் கார்டு போட்டோன்னா அதுதான் காரணம். 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்தோன்னே 40-40 டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. அப்போ உடனே மொத்தமாக எல்லாத்தையுமே முழுசாக மாற்றிட்டாங்க. அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதே 2006 வந்து 65 சீட் வந்துட்டாங்க, 2009 வந்து நல்லா ஜெயிச்சிட்டாங்க, 2011 ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஸோ ஒரு எலெக்ஷனில் நிலைமை மாறிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் என்ன வச்சு, அந்த ஆடு மாடு கோழி சட்டம் வந்து மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க, மதமாற்ற தடை சட்டம் சிறுபான்மை கொந்தளிச்சு, அது இருக்கவே இருக்காது. கூட்டணியிலேருந்து பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பயம் வந்துடும். இவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ வந்து ஒரு இந்த காரணத்தினால அது என்ன காரணம், இது எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் செட்பேக்காக இல்லையான்னு தெரியும். பொலிட்டிக்கலி முன்னாடி பின்னாடி வரலாம் ஒவ்வொரு ரவுண்டு தான். இந்த ரவுண்டில் வந்து ஃபைனல் எதுவுமே கிடையாது. இந்த நோ ரவுண்ட் இஸ் ஏ ஃபைனல் ரவுண்ட். அது அடுத்தடுத்த ரவுண்ட். இந்த ரவுண்டில் அட்வான்டேஜ் டிவிக்கு, அடுத்த ரவுண்டில் அது என்னன்னாலும் மாறலாம், அடுத்த ரவுண்ட்லேயும் அட்வான்டேஜ் டிவிக்கு. என்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக கூட்டிகிட்டே போய் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சிபிஐ விசாரணை வேண்டான்னாங்க, இவங்களுக்கு கொடுக்கல. அப்போ இது வந்து இவங்களுக்கு செட்பேக், அவங்களுக்கு அட்வான்டேஜ் இன் திஸ் ரவுண்ட்.
இதில் வந்து பொலிட்டிக்கல் அரினா ரெண்டாக ஸ்பிட்டாக இருக்கிறத பார்க்குறோம் செங்குத்தா. ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி, மறுபக்கத்தில் வந்து தாவேகாக்கு ஆதரவாக என்டிஏ இருக்கிறது, என்டிஏ கட்சிகள் இருக்கின்றன. அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ எல்லாம் ஆதரவான அறிக்கைகள், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து எல்லாரும், கிருஷ்ணசாமி அவர்கள் வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திமுக ஆதரவு கட்சிகள் ஒரு மாதிரி சப்போர்ட்டு தான் இருக்காங்க. சர்ப்ரைஸாக நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் டிவைட் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்கான அச்சாரங்கள்னு புரிஞ்சுக்கணுமா? கூட்டணிங்கிறதும் தேர்தல் ரிசல்ட் மாதிரி தான். இந்த ஒரு காரணத்தை வச்சு பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபீலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது எப்பா நான் உன் பக்கம் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆனால் அதனால் வந்து எனக்கு ஒரு பொருள் பிடிக்கும், அதோடைய விலையும் ஒத்து போனால் தான் நான் வாங்குவேன். எனக்கு ஒரு பொருள் பிடிக்கும், 65 இன்ச்சு டிவி வேணுமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவேன். அது வந்து 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாலாம் வேண்டாங்கம்மே, அவ்வளோதான். அப்போ வந்து இந்த பிடிக்குங்கிறது மட்டுமே காரணம் இல்லை. ஐ எம் சப்போர்ட்டிங் யூ, ஓகே, பட் அதனால் அலைன்ஸ் வந்து முடியாது. அலைன்ஸுக்கு வந்து அடுத்த காரணங்கள் இருக்குது. எத்தனை தொகுதி தருவீங்க, எந்தெந்த தொகுதி தருவீங்க, எங்களுக்கு வேறு என்ன செய்வீங்க, இது மாதிரி நல்ல கேள்விகள் இருக்குது. அதை வச்சு தான் முடிவாக வச்சுங்க. ஆனால் ஃபீலர்ஸ் வந்து அப்போ என்ன, ஒரு சைடு அப்போ என்கிட்டலாம் நீ ரீச் பண்ணால் வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதனால் கூட்டணி வந்து இறுதியாக தீர்மானிக்கப்படாது. காங்கிரஸ் பார்க்குறோம், இப்போ இந்த பிரச்சனையே இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு, அந்த பக்கம் பாருங்கள். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 50 சீட் குறைய கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க சண்டைக்கு வருவாங்க. 50 சீட்டா அப்படின்னு டிஎம்கே கோச்சுக்கணும். எனக்கு போன முறை என்னங்க போட்டீங்க, டபுள் கேட்குறதுக்கு என்னங்க இங்கே இருக்குது, நீங்கள் என்ன டபுளாக ஃபுல்லாக ஜெயிச்சிங்களா, 25 ஜெயிச்சிங்களா அப்படின்னு உங்களுக்கு புரியுங்களா? இந்த விஷயங்கள்லாம் வரும். பல காரணம். இன்றைக்கி சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் நாளைக்கு வேறு பேசலாம். இன்றைக்கி சப்போர்ட் பண்ண விடுதலை நாளைக்கு ஒன்று பேசுங்க. 6 சீட் தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு. நான் எல்லாரும் 2021 யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி அங்கே இருக்காது. ஒரு நிமிஷம் விடாமல் சப்போர்ட் பண்ண அத்தனை கட்சியும் வேறு பேசுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? 4.5 ஆண்டு ஆண்டுகளை ஆட்சியில் சப்போர்ட் செய்தமே, எங்களுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன பாங்க, போன முறை 6 அடிச்சு 6 கொடுத்து 4 ஜெயிச்சோம், இந்த முறை உங்களுக்கு 8 கொடுங்க, நாங்கள் 6 அடிப்போம். இப்படி எல்லாருமே அந்த டிமாண்டை கேட்பாங்க. அது அந்த இடத்துல அந்த கூட்டணிங்கிறது இப்படி இல்லை, எல்லா பக்கம் வரும். சர்ப்ரைஸ் வந்து சீமான் அவர்கள் தான். அவர் வந்து ஒரு காமன் நிலைப்பாடு ஒன்று எடுக்கிறார். சிபிஐங்கிறதே எங்களுக்கு தேவையில்லை. அவர் வந்து திடீர்னு நிரூபிக்க முடியாத தத்துவங்களாக நிறையா சொல்லுவார், நம்ம பார்த்துக்கிறோம். இந்தியான்னே ஒன்று கிடையாது, இந்தியா ஒரு நாடாக இருந்ததே கிடையாது, வெள்ளைக்காரனுக்கு முன்னாடி இந்தியா எங்கே இருந்துச்சு அப்படின்னு வேறு வேறு கணக்காக சொல்லுவார். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடுங்கிற கவர்மெண்ட் பேர் வைக்கிற முன்னாடி தமிழ்நாடு இல்லையான்னு கேட்டோம். இந்தியான்னு வெள்ளைக்காரன் தான் பேர் வச்சான், அதுவே கிடையாது. முதல்ல இந்தியா ஒரு பேர், இந்தியான்னு வெள்ளைக்காரன் தான் பேர் வச்சான், அதனால் அப்போ தான் உருவானது இந்தியா. இதான் அவங்க தத்துவமாக இருக்குது. தமிழ்நாடுன்னு அண்ணாதுரை தான் பேர் வச்சார், சரிங்களா? அப்போ அதுக்கு பேர் தமிழ்நாடு கிடையாதான்? செந்தமிழ்நாடுன்னும் போது இல்லைன்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாடிட்டு போயிட்டார். அப்போ தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சது அண்ணா தானே? அப்போ அங்கே தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தமிழ்நாடு சொல்ல வாழ்னு சொன்னாங்களே. அப்போ தான் தமிழ்நாடே உருவானதா? தமிழ்நாடு மேப்பே 47 வேறு, 50களில் வேறு, 60களில் வேறு. கன்னியாகுமரி எங்கே இருந்துச்சு, பீர்மேடு எங்கே இருந்துச்சு, திருத்தணி எங்கே இருந்துச்சுன்னு குழப்பம் இருந்துச்சு. 3 முறை நம்ம மேப்பை மாற்றணும். எது சரியான தமிழ்நாடு? இருக்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங், அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ அம்பேத்கர் 100 முறை சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அப்படி தத்துவம், அந்த கணக்கில் ஒரு சிபிஐ விசாரணை சரியில்லைன்றார். என்னுடைய காவல்துறையே சரி அப்படின்றார். இங்கே ஒரே குழப்பம் என்ன, காவல்துறை மேலேயும் சந்தேக பார்வை வைக்கப்படுறது, குற்றச்சாட்டு வைக்கப்படுறதுனால. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், நீதிமன்றங்களே மாற்றிருக்கேன், நீதி விசாரணையே மாற்றிருக்காங்களே. அப்போ வந்து கிருஷ்ணன் கொலை வழக்கு சித்தூர் நீதிமன்றம், ஆந்திரா நீதிமன்றம் விசாரித்தது. அப்போ தமிழ்நாடு போலீஸ் சரியில்லையா? ஜெயலலிதா வழக்கே கர்நாடகா நீதிமன்றம், அப்போ தமிழ்நாடு கோர்ட்டு சரியில்லையா? அப்போ கோர்ட்டில் இல்லை பிரச்சனை, டிரான்ஸ்பரன்சி முக்கியம். அப்போ நீதி தான் வழங்கப்படும் தெரிகிறதுக்காக சிபிஐ கொண்டு வராங்க. சிபிஐயை பொறுத்தளவுக்கு பயாஸ் இருக்காது. சிபிஐ பொறுத்தளவுக்கு பயாஸ் இருக்கான ஏற்க மாட்டேன், அது பிஜேபியோடது. அப்போ தமிழ்நாடு போலீஸு டிஎம்கேவோட சொன்னால் ஏற்பாங்களா? தமிழ்நாடு போலீஸ் யார்கிட்ட இருக்குது? தமிழக முதலமைச்சர்கிட்ட இருக்குது. தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அது எப்படி ஏற்றுக்கிடுவீங்க நீங்கள்? அப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை நீதியாக நடத்தும். உள்துறைக்குள்ள வருதுங்கிறனால சம்பளத்தில் மட்டும். சிபிஐ ஆக்சுவலாக ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதோடைய தலைவருடைய நியமனத்தை எதிர்கட்சி தலைவர்லேருந்து 3 பேர் சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க. தமிழ்நாடு டிஜிபி அப்படியே நியமிக்கிறோம், நம்ம சீனியர் 4 பேர் அனுப்புகிறாங்க. இப்போ யூபிஎஸ் அதுவே தமிழ்நாடு பண்ண குளறுபடினால இருந்துச்சு. இது நம்ம கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் பண்ண குளறுபடி, இல்லாட்டி நம்ம தான் நியமிச்சுட்டு இருப்போம், வேறு யாருக்கும் சேவே கிடையாது. கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணி ஈஸியாக நடக்கும். அதில் காம்ப்ளிகேஷன் பண்ணதே கவர்மெண்ட்டோடைய செயலின்மை தான். அவங்க கண்ணாபின்னான்னு போட்டு இன்றைக்கி அதை கொண்டு யூபிஎஸ்சி கையில் கொடுத்தாங்க. இவருடைய செயல்பாட்டினால மத்திய அரசு கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ யார் நியமிக்கிறோம்? 3 பேரை ஃபில்டர் பண்ணி தராங்க. ஆனால் அதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 ஆஃபீஸர் சீனியர் மோட் ஆஃபீஸர். ஸோ அதில் எதிர்கட்சி தலைவருக்கோ மற்றவங்களுக்கோ நீதித்துறைகளுக்கோ சம்மந்தம் இல்லை. நம்ம இருக்கிற 3 பேர் சொல்லி அதில் ஒரு ஆள் கொடுக்குறாங்க, அவங்க போட்டுக்கிறாங்க. நம்ம குடிகளுக்கு தான் போட்டுக்கிறாங்க, துணைவேந்தர்கள் நியமனம் மாதிரி. அப்போ சிபிஐ விசாரணை வேண்டான்னு காவல்துறை மேலே சந்தேகமாக வேறு என்ன விசாரணை வைப்பீங்க? அண்ணன் சீமான் மேலே ஒரு புகார் சொன்னார்னா சீமான் சொல்லி நான் தப்பே பண்ணலான்னு சொல்லிட்டா ஓகேங்க சூப்பர் அண்ணன் சொல்லிட்டாரு, பண்ண முடியுமா? என்ன
ஓகே, இதில் கேட்கணுன்னா நமக்கு இதில் அந்த டிவைட் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் டிவைட், அதில் பொலிட்டிக்கலாக இது நீங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஃபீலர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இதில் சொல்லக்கூடிய விமர்சனங்களே என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு அதுதான் வந்து பேரமே, பிஜேபிக்கும் தாவேகாக்குமான அந்த பேரமே இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது தான், அப்படின்றதுல வச்சு தான் கூட்டணிக்கான பேச்சப்போட் இதிலிருந்து துவங்குறது. இந்த சென்ஸை ஏற்படுத்துகிற எல்லோருமே நீதிமன்ற அவமதிப்பு உள்ளாகக்கூடியவர்கள். இந்த கமெண்ட்டை யாராவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னாங்கன்னா தட் இஸ் வாட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஸ். விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம். பிஜேபி இதில் ஒரு பார்ட்டி கூட கிடையாது. பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்டி இல்லை. பிஜேபி ஒரு பார்ட்டி விட்டுருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டி இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிடேவிட் போடுது. இப்போ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்பாங்க, பா 2 ஸ்டேட்டுக்கு சண்டை, நீ என்னப்பா சொல்கிறப்ப. அப்போ வந்து இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அப்போ கூட நம்ம வந்து இப்படி பண்ணாங்களோ நினைக்கலாம். தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி பிரச்சனை இல்லை, மத்திய அரசு வந்து ஒரு ஆணையமாக போட்டு அவங்க ஒரு ரோல் பண்ணுறாங்க. அப்போ மத்திய அரசு பாரபட்சமாக நடந்துருச்சுன்னு ஒரு வேலை சொல்லலாம். ஆக்சுவலாக நடந்தது பூரா வாஜ்பாய் பீரியட்லேருந்து கடைசி வரைக்கும் காவிரி பிரச்சனையில் பாஜக கவர்மெண்ட் தமிழ்நாடு பக்கம் தான் நின்றுருக்கு. கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும் போதும், கர்நாடகாவில் பாஜக கவர்மெண்ட்டே இருக்கும் போதும் தமிழ்நாடு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு மத்திய அரசு. அப்படி கூட ஒரு ரோல் இல்லாத போது, மத்திய அரசுக்கு எந்த ரோலுமே இல்லாத போது இது வந்து மத்திய அரசு பண்ணிட்டாங்க, அது சரியில்லைங்கிற எப்படி சரியாக இருக்கும்? அதில் எந்த ஒரு நியாயமே இல்லை. நம்ம அப்போ சிபிஐ விசாரணை வேணும், பிஜேபி வந்துருச்சு, சென்ட்ரல் எப்படி வரும்? இந்த பேரம் நடக்குது, சிபிஐ தான் இவங்களுக்கு, சிபிஐ விசாரணை தான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, இதெல்லாம் விமர்சனங்கள் இல்லையா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்லையா? இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லாயர் வந்திருக்கிறாரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியா? பிஜேபி ஒரு பார்ட்டியா? அமித்ஷா உள்ள வந்தார். இன் வாட் வே தே ஆர் கனெக்டிங் வித் பிஜேபி? அப்போ இதை பிஜேபி விமர்சிப்பது அல்ல ஆக்சுவலாக, இது ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டை விமர்சிப்பது. அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இது மூலமாக அமித்ஷாவை கொண்டவர் மூலமாக இவன் அரசியல் கட்சிகள் யாரும் அமித்ஷாவை விமர்சிக்கவில்லை, பாஜக விமர்சிக்கவில்லை, அவர்கள் உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கிறார்கள். ஓகே, இதுலேயே வந்து திரு விஜய் அவர்களுடைய விமர்சனத்தையே, பழைய விமர்சனத்தையே சுட்டிக்காட்டி சொல்கிறாங்க. அதில் வந்து அவர் சொல்கிறார், சிபிஐன்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஒரு ஊதுகுழல் போல இருக்கிறது அப்படின்னு. அவர் முன்னாடி இதே இடத்துல சென்னையில் ஒரு போராட்டத்தில் வந்து அவர் பங்கேற்ற ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் வந்து அவர் பேசிய வார்த்தைகள், அதை வீடியோவை எடுத்து போட்டு சொல்கிறாங்க. அதிலே வந்து மாநில எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு அப்படின்னு திரு அந்த அருண்ராஜ் அவர்கள், ஐஆர்எஸ் அவர்கள் பிடிச்சிருக்க போர்டை வேற எடுத்து போட்டு போடுறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு நீதி வெல்லும் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த சிபிஐ விசாரணை பற்றிய உத்தரவுக்கு. இதுலேயே அவங்களுடைய கான்ஃபிளிக்ட் ஒரு கான்ஃபிளிக்ட் தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான். அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ ஒன்றுனா வர தான் அவருக்கு தெரியும். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குற்றஞ்சாட்டுற எல்லாருமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஜெயிச்சவங்க தான். அவங்க ஜெயிச்ச போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நியாயமாக இருந்துச்சுப்பாங்க, மக்கள் தீர்ப்புமாங்க. காங்கிரஸ் கட்சி 2024 தோத்ததுக்கு இவிஎம் ஒரு காரணம்னு சொன்னாரா ராகுல் காந்தி? தெலுங்கானா எப்படி ஜெயிச்சாங்க? அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு, எப்படி வந்தாங்க? இப்படி தான் வந்தாங்களா? அவர் தெலுங்கானாவில் பண்ணது தான் இந்தியா முழுக்க அவர் பண்ணிட்டாரா? தெலுங்கானாவில் நாங்கள் ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சார்னா அது வந்து நாங்கள் உழைச்சி மக்கள்கிட்ட வாங்கினது. இந்தியா முழுக்க நரேந்திர மோடி ஜெயிச்சார்னு அப்பா அவர் இஎம்ல ஏதோ ஓட்ட போட்டார். இப்படி தான் சொல்லுங்க. தமிழ்நாடு கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்கு காங்கிரஸ், அங்கே வந்து வாக்காளர் பட்டியலாம் கரெக்டாக இருந்துச்சு. அதற்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் இருந்திருக்கும், வாக்காளர் பட்டியலில் பயங்கர மோசம் நடத்தும். இது என்ன கணக்கு புரியவே இல்லையே. நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி அதிகாரிகளே கிடையாது. 100 முறை நம்ம சொல்லியிருக்கோம் இவிஎம்மோட பிரச்சனையிலேருந்து. இப்படி தான் சொல்லுவாங்க, சிபிஐ விசாரணை வேண்டாம், ரைட். அப்போ வேறு யார் விசாரிக்கணும்? இப்போ தமிழ்நாடு அரசு விசாரணை ஓகே தானே உங்களுக்கு? அவருக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான். அதனால சொன்னார் இந்த இடத்துல சிபிஐ வந்து அவருடையது. அப்போ தமிழ்நாடு போலீஸ் யாரோடது? சிபிஐ போலீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துடும், தாமதப்படுத்துவதற்கான வழி. சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த கேஸ் வந்து 3 மாதத்தில் முடிச்சிருக்கு? எல்லா கேஸ். இப்போ இவருடைய கேஸில் ஒருத்தருக்கு பெயில் வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டுருச்சுல? அப்போ நீதிமன்றங்கள் யாரோடது? சிபிஐ ஏன் வேண்டாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ உச்சநீதிமன்றம் டெல்லி தானே. நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிடுவோம். அதான் அவருக்கு வந்து ஒரு கொள்கை குழப்பம் இருக்குதுன்னு நான் அவர் கட்சி ஆரம்பித்த நாள்னு சொல்லிட்டு இருக்கேன். திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும்பர், மொழிப்போர் தியாகிகளும் சுதந்திர தியாகிகளும் ஒன்றும்பர். கம்ப்ளீட்டாக எல்லாம் வேறு எல்லாத்தையும் உள்ளே போட்டு அண்டாக்குள்ளே போட்டு கிரைண்டர் மிக்சி மாதிரி அரைச்சிட்டு ஒரு கம்ப்ளீட் கொள்கை வச்சுருக்கேன். இதுவா இதையும் வச்சுக்கிறேன், அதுவா அதையும் வச்சுக்கிறேன், யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதுதான் அங்கே அடிப்படை. அந்த இடத்துல சிபிஐ எதிர்க்கிறார். இப்படி சிபிஐ இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை, எந்த லாஜிக்கும் இல்லை. அவருக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி அதை பற்றி பேச மாட்டார். இன்றைக்கி அதை பற்றி பேச மாட்டார்ன உடனே சிபிஐக்கு அவர் உள்ளே போயிட்டார், அவர் வந்து பிஜேபி போயிட்டார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது கொள்கை தெளிவு இருக்கணும், கூட 4 பேர் வச்சுருக்கணும், சரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த குழப்பங்கள் வராது. சிபிஐ பற்றி அவருக்கு முன்னாடி பேசுனது வந்து அறியாமையில் பேசுனது தான். சிபிஐ விசாரணைகள் தேவைப்படும். சர்வதேச பஞ்சாயத்தில் நம்ம பல சந்தர்ப்பங்களில் போவோம் சார். இந்தியாவை எடுத்து ஐநாவில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, நீ யாரா என்னை பேசுறதுன்னு ஐநாவில் கேட்க முடியுமா? நாங்கள் ஒரு இன்டெகிரிட்டி நாடுறா, எங்களுக்கு வந்து தனியார் கிடையாது, எங்களுக்கு இறையாண்மை இருக்கா, நீ யாரா கேட்க முடியுமா? உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை நீதிக்கு முன்னால் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று இயற்கை நீதி, சட்ட நீதி, உலக நீதி ஒன்று நீ பார்க்கணும்.
அப்போ ஒரு போலீஸுக்கும் ஒரு பார்ட்டிக்கும் தமிழ்நாடுக்குள்ளே சண்டை வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனீங்க, உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துருச்சுல, பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதானே? நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்போம், எங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கிடையாதுருச்சு, போதும், நாங்கள் அப்பீல் போகல, பேசாமல் இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் அரசியல் தெரியாமல் அவங்க எதை சொல்கிறதா. ஓகே, இதில் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸாக கேட்கும்போது இந்த கேஸில் தாண்டியே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீப நாட்களாக காங்கிரஸ் முயற்சி பண்ணுறது, பேசுகிறது, காங்கிரஸ்குள்ள திமுக கூட்டணி முறித்து கொள்வதற்கான அந்த குரல்கள் இட் ஸ்டார்ட்ஸ் டு ப்ரூ அப்படின்லாம் சொல்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சிலர் வர்ணிக்கிறார்கள். உள்ள புகைய ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க, அப்படியா? அது நம்ம பேசுகிறதுக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நமக்கு அதை கவலைப்பட நிறையா டைம் இருக்குது. இன்னும் நிறைய அப்படியான்னு வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரே மேட்டர் ரிப்பீட் பண்ண மாதிரி வந்துடக்கூடாங்கிற பயத்தில் நான் சொல்லுவேன். ஏன்னா டிசம்பர் ஜனவரிலாம் தெரியுங்கிறது தான் உண்மையான பதில். அது ரொம்ப குழப்பம் இல்லை. ஏற்கனவே நான் இந்த நிகழ்ச்சியிலே சொன்னது போல் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஆசை வந்துருச்சு. ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தியை போடுவாங்க, மம்தா பானர்ஜி பொம்பளை பிள்ளை எதுக்கு ராத்திரி வெளியே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை எந்த ஊடகமும் வெளியிடாது, அதை எந்த ஊடகமும் பெருசாக்காது. அது எப்படிப்பா ஒரு பெண் பிள்ளை பாலியல் உணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுறா, ஒடிசாவை சேர்ந்தவ, வெஸ்ட் பெங்காலில். அப்போ அந்த இடத்துல மாநில முதலமைச்சர் ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு பெண்ணாக ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொல்லாமல் அந்த அம்மா எப்படி ராத்திரி 11 மணிக்கு எதுக்கு வெளியே போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதே வார்த்தையை ஒரு பிஜேபி முதலமைச்சர் அல்லது ஒரு பிஜேபி எம்பி, வேண்டாம் பிஜேபி கவுன்சிலர் ஒருத்தர் ஒடிசாவில் சொல்லியிருந்தாருன்னா கூட, இந்தியா முழுக்க பிஜேபி கவுன்சிலர் இப்படி சொன்னார், பெண்கள் வெளியில் நடமாடலாம் சொன்னார், இந்துத்துவா, சனாதனம், பழமைவாதம், பிஜேபி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம மமதா பானர்ஜி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எஸ்டேட் சொன்னாங்க, யார் கமெண்ட் இல்லை. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஒன்னொன்னையும் பெருசாக்குறது. அப்போ ஒரே மேட்ரு திரும்ப திரும்ப கொண்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் பார்ப்பாங்க. கூட்டணிகளை பொறுத்த அளவுக்கு இவர்கள் எல்லாருமே பேசிக்கொண்டே தங்களுடைய அதிருப்தியை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை ஊடகங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு சமீபத்திய உதாரணம். விடுதலை சிறுத்தைகள் உட்பட பலர் பல சொல்லியிருக்காங்க, ஏன் நாங்கள்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதாங்கலாம் சொல்லியிருக்காரு. எப்போ இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு தான் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஏன் நாங்கள்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு. ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது திமுகவுக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரணும், அப்போ ஆட்சியில் பங்கு கேட்போம். இன்னைக்கு சொல்லிடக்கூடாது, இன்னைக்கு முதல் ஸ்டெப் நடக்கும், முதல்ல கூட்டணியில் பங்கு கேட்போம், அப்புறம் ஆட்சியில் பங்கு. இதான் இதை எப்படி டிஎம்கே பிடிக்கிறது. 2006 திமுக தலைவர் அந்த பலவீனமான நிலைமைக்கு போனார். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்காம சமாளிச்சார். நிறைய சீட்டில் 63 சீட்டை காங்கிரஸ் கொடுத்தார். அவ்வளோ இந்த மாதிரி 63 கொடுக்காட்டாலும் ஒரு 50ஆவது கொடுக்க வேண்டி இருக்கும். 63 நாயன்மார்களாக போனீங்க, பஞ்ச பாண்டவர்களாக வந்தீங்கன்னா சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் வேதனையை அவர் இப்படி தான் சொல்லுவார். ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞர், அதனால் அவர் அழுகையை கூட ஒரு பாட்டாக பாடி அவர் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குது. அதை யாருமே பேச மாட்டேன். எந்த ஊடகம், எல்லா ஊடகம் இந்த பக்கம் திரும்பி அதிமுக முதல் முறையாக ஒரு எபிசோடு பூரா கடந்த மாதம் 27 இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவையோ பாஜகவையோ குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல், நீ 29 தேதிக்கு முன்னாடி எல்லா டிபேட்டையும் பாருங்க. ஓபிஎஸ் வருவாரா, இபிஎஸ் என்ன செய்யாரு, டிடிவி இபிஎஸ் பற்றி இப்படி பேசிட்டாரு, இபிஎஸ் டிடி சண்டை, பாஜக பார்க்கல, நரேந்திர மோடிக்கு இவர் ஓபிஎஸ்க்கு நரேந்திர மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். பால் இந்த பக்கம் இந்த பக்கமே போகாது. நான் ஏற்கனவே மம்தா பானர்ஜி கேஸில் சொன்னது போல இப்படியே இந்த பக்கம் பார்க்க மாட்டேன். இப்போ ரொம்ப தெளிவாக கேஎஸ் அழகிரி அவர்லேருந்து, ராஜேஷ் அவர்லேருந்து, அகில இந்திய பார்வையாளர்லேருந்து எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போன்ட்டாங்க. அதை பற்றி எந்த உடம்பு விவாதிக்க மாட்டாங்க. அப்போ இது ஆட்சியில் பங்கு வருமா வராதா, கூடுதல் சீட் இருக்குமா இல்லையா, யார் யாரோட போவா, எல்லாமே கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும். அதற்கான நகர்த்தர்கள் நாம் நினைப்பது போல வெளிப்படையான இது போன்ற உத்தரவுகள் எல்லாம் நடக்காது. அதெல்லாம் ரொம்ப சைலண்ட் டீலிங், 2-3 லேயர் போய் மாறி இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். தாவேகா, காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட வேற ஒரு கூட்டணி அமைக்கவும் பார்க்கிறது. தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியிலே சேர்ந்துடலாமா அப்படிங்கிறது யோசிக்கும். ரெண்டையுமே தாவேகா நகர்த்துகிறது. தன் தலைமையில் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகளையும் நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதிமுக தலைமையில் போயிடலாமான்னு யோசிச்சிருக்கு. ரெண்டையுமே செய்யும். அதே தான் அதிமுக பாஜகவும் செய்யும். விஜய் உள்ளே வந்தால் என்ன செய்கிறது, விஜய் வெளியே இருந்தால் என்ன செய்கிறது. அதே தான் காங்கிரஸ் கட்சி. நாம் திமுகவில் தொடர்ந்தால் என்ன செய்கிறது, ஒருவேளை அவமானமாக போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பீகாரில் அவங்க 70 சீட்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ எங்களுக்கு 53 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, கூட சீட்டு கொடுங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க எல்லாருமே. அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு கூட சீட்டு கொடுக்கலன்னு வெளியே போயிடலாமா. அசுதீன் ஓவைசி வெளியே தான் நிப்பேன்ட்டார், ஏன்னா நீங்கள் என்னை சேர்க்கல, கௌரவம் கொடுக்கலன்னு. அப்போ கடைசி நேரத்தில் மாறும். அவங்க எல்லாரும் ஒன்றா நின்று பிரச்சாரம் பண்ணி அவருக்காக ஃபுல் பிரச்சாரம் பண்ணவர் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவுக்காக முழு பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி எல்லாரும் டெல்லிக்கு வர சொல்ல என்னப்பா செய்யலாம்னு. அப்போ எப்போனாலும் மாறுதலுக்கு உட்பட்டது எதுவுமே முடியாது. காங்கிரஸ் கட்சி திமுக கூடயும் பேசும், தாவேகா கூடயும் பேசும், பாஜக கூட பேசாது, அதிமுக கூட பேசாது.
உங்களுக்கு புரியுங்களா? ஸோ இது எங்கே மாறும் அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியாது. அது எல்லாமே எல்லா பக்கம் நாத்திட்டாங்க. எது கூடுதல் லாபம் நமக்கு பலன் அளிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம பார்க்குறோம் 17ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்ல இருப்பதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. அப்படி இருக்க நம்ம அதற்கு பிறகு திரு விஜய் அவர்களுடைய அந்த நகர்வுகள், இந்த சந்திப்புகள், மக்கள் சந்திப்பு கூட்டங்கள், தாவேகாவுடைய அடுத்த நகர்வுகள்லாம் இருக்கும் எதிர்பார்க்கலாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை. விஜய் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த பொதுமக்கள் மத்தியிலான ஸ்பீச்லேயும் இதற்கு முன்னாடி ஒரு ஜாலி டோன் இருக்கும். ஒரு அந்த ஜென்சிக்கான ஒரு உற்சாகமான அப்படி வந்து என்ன நண்பா, என்ன நண்பி, எப்படி இருக்கீங்க அப்படி பாட்டு பாடினது, அந்த அன்னைக்கே கூட பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லுது, அந்த மாதிரி ஸ்லைட்டான டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டது, நாகப்பட்டினத்தில் வந்து தலையில் கட்டு போட்டு அந்த பச்சை துண்டு போட்டு போட்டது, துண்டு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஹாப்பி மூவ்மெண்ட் வச்சுப்பார். இனிமே வந்து கொஞ்சம் சீரியஸ் டோனில் இருக்கும். அதுவுமே ஜனவரி பிப்ரவரியில் மாறும், திருப்பி பழைய டோனுக்கு மாறும். ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே ஒரு அக்ரஸிவ் டோனில், சீரியஸ் டோனில் டிஎம்கேவை இன்னும் வேகமெண்ட்டாக எதிர்ப்பார். டிஎம்கே திமுகவுடைய சதி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு டெல்லியில் பயன்படுத்தியிருக்காரு உச்சநீதிமன்ற வாசலில். இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப டேரெக்டாக கொண்டு போவாங்க. அதன் மூலமாக டிசம்பர் வரைக்கும் உண்மையிலே டிஎம்கே vs டிவிகேன்னு திருப்ப முடியுமான்னு பார்ப்பாங்க. அது எவ்வளோ தூரம் டேர்ன் அரவுண்ட் ஆகுது அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த முடிவெடுப்பாங்க. விஜய் அவருடைய பிரச்சாரம் இன்னும் அக்ரெசிவாக, இன்னும் சீரியஸாக இருக்கும் டில் டிசம்பர் அண்ட் ஜனவரி. ஜனவரிக்கு பிறகு அது ஜாலியாக மாறும். அது கூட்டணி எப்படி இருக்குங்கிற பொறுத்தும் மாறும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப முக்கியமான ஜங்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான திசையை காட்டியிருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஏன் அப்படின்னா சிபிஐ விசாரணை அப்படின்றது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜிங்கையும் கொடுத்திருக்கிறது. இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளையும் காட்டியிருக்கிறது. அப்படி இருக்க அடுத்த 6 மாதங்கள் இன்னும் பரபரப்பாக இருக்கிறது. அடுத்த ஒவ்வொரு நாளுமே கூட ஒரு உங்களுக்கு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர்ஸ் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி நேயர்களே, இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து இந்த நேரலை பார்த்ததற்கு மிக்க நன்றி.